ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அடுத்த உமையப்ப நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினருக்கு 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை என 3 பிள்ளைகள் உள்ளனர். இதில் 2வது பெண் பிள்ளையான 19 வயது இளம்பெண் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு திடீரென கை கால் பாதிக்கப்பட்டு சுய நினைவை இழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பிள்ளைக்கு யாரோ பில்லி சூனியம் வைத்துள்ளதாகவும், இது போன்ற விஷயங்களுக்கு கோமலேரி கொட்டாய் பகுதியில் வனத்துறையை ஒட்டியுள்ள மகாகாளியம்மன் கோவில் சாமியார் சுப்பிரமணி என்பவர் வைத்தியம் பார்ப்பதாகவும் உறவினர்கள் இளம்பெண்ணின் பெற்றோரிடம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பெற்றோரும் தங்களது பிள்ளையை அந்த சாமியாரிடம் வைத்தியம் பார்க்க அழைத்து சென்றிருக்கிறார்கள். கருப்பன் குசும்புக்காரன் என்பது போல ஆடு, கோழி என லிஸ்ட் போட ஆரம்பித்த அந்த டுபாக்கூர் சாமியார் ஆடு, கோழிகளை பலி கொடுத்தால் மட்டுமே காப்பாற்ற முடியும் எனவும், அதேபோல கோவிலில் 2 வாரம் தங்கி வைத்தியம் பார்த்து செல்ல வேண்டும் எனவும் அவர்களிடம் தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய பெற்றோர் ஆடு, கோழிகளை வாங்கி கொடுத்ததோடு 2 வாரங்கள் மகளை அங்கேயே தங்க வைத்திருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் 4.5 லட்சம் ரூபாய் வரை பெண்ணின் பெற்றோர் செலவு செய்ததாக கூறப்படுகிறது. 2 வாரங்கள் ஆன பின்னரும் இளம்பெண்ணின் உடல்நிலை சரியாகாததால் பெற்றோர் தங்களது மகளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அதன் பின்னர் இளம்பெண்ணின் உடல்நிலை சரியானதாக சொல்லப்படுகிறது. பின்னர் உடல்நிலை சரியான பிறகு அந்த இளம்பெண் வாணியம்பாடி அருகே உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் தான் பாதியில் நிறுத்திய 2ஆம் ஆண்டு செவிலியர் படிப்பை தொடர்ந்துள்ளார். தினமும் அவர் வீட்டில் இருந்து கல்லூரிக்கு சென்று பிறகு வீடு திரும்புவது வழக்கம். கடந்த 22ஆம் தேதி பயிற்சி முடித்துவிட்டு மாலை அரசு பேருந்தில் வீட்டிற்கு வருவதாக அந்த பெண் பெற்றோரிடம் செல்போனில் தெரிவித்துள்ளார். ஆனால் இருள் சூழ்ந்த பின்னரும் அவர் வீடு திரும்பவில்லை. இதனால் பதறிப்போன பெற்றோர் தங்களது மகளை தேடி அலைந்தனர். அப்போது இரவு 7:30 மணிக்கு சாமியார் சுப்பிரமணியிடம் இருந்து பெண்ணின் தந்தைக்கு செல்போனில் அழைப்பு வந்துள்ளது. நான் உன் மகளை திருமணம் செய்து கொண்டேன், நாங்கள் இருவரும் திருப்பதிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என கூறிவிட்டு உடனே செல்போனை அந்த போலி சாமியார் துண்டித்ததாக சொல்லப்படுகிறது. இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெண்ணின் தந்தை உடனே உறவினர்களை அழைத்துக் கொண்டு போலி சாமியாரின் வீட்டுக்கு சென்றுள்ளனர். அப்போது வீட்டில் சுப்பிரமணியின் பைக் நின்றுள்ளது. சுப்பிரமணியை தேடி வந்தபோது அவரின் முதல் மனைவி வீட்டில் இருந்து வெளியே வந்தார். அவர்கள் இருவரும் திருமணம் செய்த போது அங்கு யாரும் இருக்கக்கூடாது, இருந்தால் இறந்து விடுவார்கள் என்றும், அதனால் அவர்கள் மட்டும்தான் அங்கு இருந்தார்கள். அந்த பெண் உடல்நிலை சரியில்லாமல் வந்ததே இவரை அடைய வேண்டும் என்பதால் தான் என போலி சாமியாரின் முதல் மனைவி வினோதமான கதையை அளந்துவிட அங்கிருந்த இளம்பெண்ணின் உறவினர்கள் ஆத்திரமடைந்தனர். அவங்க 2 பேர் மட்டும் தான் கல்யாணம் பண்ணாங்க, யாரும் இல்லங்க. இதான் உண்மை. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இது முதல்ல எப்படின்னு தெரியுமா? அந்த கோயில அந்த பொண்ணு வந்தது இருமலோட ஜோரத்தோட வந்ததே எங்க இவரை பார்க்கறது தானா. இவர் வந்து அடிநோட்டுக்காக தான் வந்ததான். ஆமா எப்படிங்க சாமி சாமி கூட்டிக்குதா உங்க அம்மா கூட்டிக்குதா சாமி கூட்டிக்குதா அட்டிங்கோ சாமியா சாமி சாமியா சாமியா. பின்னர் இளம்பெண்ணின் உறவினர்கள் ஒன்று கூடி போலி சாமியாரின் முதல் மனைவியை தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. காரணமே இவங்க தான்.
இப்ப என் வர பிள்ளை வந்து பொண்ணுங்கெல்லாம் மொத்தம் இவங்க வசியம் பண்ணி வச்சுக்கின்னு இங்கே இந்த வர மாதிரி வசியம் பண்ணி ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. முன்னாடி 3-4 நிறைய பொண்ணு நடந்திருக்கு, நிறைய பொண்ணுங்க இதே மாதிரி பண்ணிக்கிறாங்க. இப்போ என் பிள்ளைய வந்து இதே மாதிரி கடத்தி வச்சிருக்காங்க. கடத்திருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இது நரபலிக்காக தான் இவங்க பிளான் பண்ணி இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே அந்த பகுதியில் உள்ள பல பெண்களின் வாழ்க்கையை இந்த போலிச் சாமியார் சீரழித்திருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் அதற்கு அவரது மனைவியும் உடந்தையாக இருந்ததாகவும் தற்போது தங்கள் மகளின் வாழ்க்கையையும் சீரழித்து விட்டதாக பெண்ணின் பெற்றோர் ஆதங்கப்பட்டனர். என் பொண்ணை வந்து இங்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இங்கே வந்து வயதுக்காரு வசியம் பண்ணி வச்சிட்டாங்க. அதுலேயே வசியம் பண்ணிட்டு வந்து இவ்வளோ செலவாக அவ்வளோ செலவாகன்னு சொல்லிட்டு 3 முறை வந்து 30,000 செலவு பண்ணி ஆட்டுக்கடை கோழின்னு சொல்லி நிறைய செலவு பண்ணியிருக்கேன். அப்போ 1 வருஷமாக காப்பாற்ற முடியல. நான் பிரித்து கூட்டின்னு போனது மறுபடியும் வந்துட்டு அந்த பிள்ளைய வந்து காலேஜுக்கு போகிற வழியில் வந்து வழிமறித்து கூட்டின்னு போயிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் வந்து எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் தேடி இருக்கும்போது மறுபடியும் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பிள்ளைய வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு நான் கேஸெல்லாம் வாபஸ் வாங்கி ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். செலவு பண்ணது போக மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷமாக மறுபடியும் நான் வந்து காலேஜ் சேர்த்து மறுபடியும் பிள்ளைய படிக்க வச்சுருந்தேன். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி வந்து முந்தானத்து ஈவினிங் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கடத்தி போயிட்டு கற்பழிச்சாங்களா என்னவோ நரபலிக்காக வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க போல. இதுக்கு உடனே இவங்கெல்லாம் அடுத்து இந்த ஃபேமிலிக்குள்ள எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து ஆலங்காயம் காவல் நிலையத்தில் இளம் பெண்ணின் பெற்றோர் புகார் அளித்திருக்கிறார்கள். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து போலிச் சாமியார் சுப்பிரமணியை தேடி வருகிறார்கள். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.